ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ எக்ஸசைஸ் 3.2 ஃபைனல் அண்ட் குயிக் ரிவிஷன் பார்க்கலாம். ஈஸியாக எக்ஸாம் கால் பண்ணுறதுக்காக தான் பார்க்குறோம். அது ஆல்ரெடி சம்ஸை பற்றி நமக்கு நல்லாவே உங்களுக்கு ஐடியா இருக்கணும். நீங்கள் கூட பார்த்துருக்கணும். உங்களுக்கு எக்ஸாம் ஃபுல்லாக எல்லா சம் பார்த்துட்டு ஃபைனல் ரிவிஷன் தான் இது. டைரெக்டாக இதை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் உங்களுக்கு. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, கே இஸ் ரியல், டிஸ்கஸ் தி நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். இந்த சம் ஆல்ரெடி 3.1ல பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம் ஒன்று இருக்கும் இல்லையா, அது அப்படியே 3.7 அந்த எக்ஸாம்பிள் அது அப்படியே இங்கே டிட்டோ சேமா இருக்கு. ரெண்டுமே சேம் எக்ஸாம் தான், சேம் மாடல் தான் சரிங்களா. அது போன எக்ஸசைஸ் எக்ஸாம் இருக்கு, இந்த எக்ஸசைஸ் அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நம்ம நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் என்ன பண்ணுவோம், கண்டிப்பா டெல்டா வெளியே கண்டுபிடிப்போம்ல. டெல்டா ஈக்குவல் டு மைனஸ் 4ac போட்டு என்ன பண்ணுங்க, இங்க கண்டு வச்சுருங்க. இது ஈக்குவல் டு 0 எடுங்க, எடுத்தா நமக்கு கே வேல்யூ 2 கிடைக்கும். நமக்கு கே 0 அது 8 கிடைக்கும். அப்போ இது இன்டர்வலா மாத்துங்க. இன்டர்வல் போட்டு இந்த மைனஸ் இன்ஃபினிட்ல இருந்து நம்ம இந்த ஸ்மாலர் வேல்யூ போகணும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கிரேட்டர் வேல்யூ, நெக்ஸ்ட் அடுத்த கிரேட்டர் வேல்யூ, அப்போ லாஸ்ட்ல பிளஸ் இன்ஃபினிட்டி இப்படி போகணும் சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நமக்கு வந்து மைனஸ் இன்ஃபினிட்ல 0 இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏதாவது வேல்யூ நீங்க நமக்கு ஒரு நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கலாம். -1 எடுத்துக்கலாமே. மைனஸ் தான் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் வரும், 1 வரும். இந்த இடத்துல ஆகும் மைனஸ் வருமா, மைனஸ் மைனஸ் ஆகும், பிளஸ் ஆயிடும். அதான் நம்ம சொல்லியிருக்கீங்க பிளஸ் சரியா. இல்லை நீங்க டேபிள் கூட போட்டுங்க, உங்களுக்கு இது கஷ்டம் வந்தா. அப்போ 0 to 8 வரைக்கும் போகிறோம். அது நம்ம 1 எடுத்துலாமா. இப்போ இங்கே 1 வருமா, இங்கே கே வேல்யூ 1, இங்கே என்ன வரும், 1 மைனஸ் 8 சொல்லும்போது நான் உங்களுக்கு -1 வந்துடும். அப்போ மைனஸ் பிளஸ் மைனஸ் வருமா, நெகட்டிவ். அடுத்து நம்ம பண்ணுறோம் 8ல இருந்து இன்க்ரீஸ் வரும்போது 9 எடுத்துலாமா. அப்போ 9 இங்கே வரும், 9 - 8 வந்து +1 வரும். அப்போ பாசிட்டிவ் வந்துடும் சரிங்களா. அவங்க தெரியும் உங்களுக்கு பாசிட்டிவா இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், ரூட்ஸா இருந்து ரியல் அண்டு அன்ஈக்குவல் சொல்லுவோம். ஈக்குவல் டு 0 வந்தா நமக்கு ரியல் அண்ட் ஈக்குவல் சொல்லுவோம். அதுவே நெகட்டிவ் வந்தா நமக்கு ரூட்ஸா இமேஜினரி சொல்லுவோம் சரிங்களா. அப்போ எப்போ நமக்கு 0 வரும் பார்த்தீங்கன்னா, கே வேல்யூ எக்ஸாக்டா 0, 8 போட்டினா வரும். அந்த இடம் உங்களுக்கு டெல்டா 0 வரும் இல்லையா. அதான் சொல்றோம், இஃப் கே விட 0 ஆர் கே விட 8 டெல்டா 0 ரியல் அண்ட் ஈக்குவல். அதே எப்போ நமக்கு வந்து பாசிட்டிவ் வரும் நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்வல் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, மைனஸ் இன்ஃபினிட்ல இருந்து 0, அப்புறம் இந்த 8ல இருந்து இன்ஃபினிட்டி, அதான் இங்கே போகும். மைனஸ் இன்ஃபினிட்ல இருந்து 0, 8ல இருந்து கே வேல்யூ இன்ஃபினிட்டி. அப்போ டெல்டா நமக்கு இந்த கிரேட்டர் than 0, ரூட்ஸ் அந்த ரியல் அண்ட் அன்ஈக்குவல். அதே நம்ம என்ன பண்றோம், இந்த நெகட்டிவ் இருக்குல்ல, எப்போ நெகட்டிவ் 0 to 8 தானே, அதாவது தரும் 0 இருந்து 8 குள்ள அந்த கே வேல்யூ. அப்போ தென் டெல்டா லெஸ் than 0, அப்போ ரூட்ஸ் ஆர் இமேஜினரி சரிங்களா. இப்போ செகண்ட் சம்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சம் ஃபைண்ட் தி பாலினாமியல் ஈக்குவேஷன் மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துறாங்க. 2 + இந்த √3i கொடுத்துறாங்க. அப்போ 2 + √3 தெரியும் உங்களுக்கு, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த ஒரு ரூட்டா இருந்தா அதோட காஞ்சிகேட்டும் உங்களுக்கு ரூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க போனால்தான் தான். சின்ஸ் 2 + √3i இஸ் ரூட், அது காஞ்சிகேட் ரூட். நம்ம ஜஸ்ட் ரொம்ப தேர்ந்தப்பட சம் தான். அதெல்லாம் சம்மா பிடிச்ச முடியுங்க, ப்ராடக்ட் பிடிச்ச முடியுங்க. இங்க இத்தனை நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல அப்போ a + b × a - b அது a² + b² நான் வச்சுங்க. இந்த ஈக்குவல் பாலினாமியல் தெரியும் உங்களுக்கு, x² - sum of roots × x + brackets சப்ஸ்டிட்யூட் தான். தேர்ட் சம் அதே சம் தான் இதுவும் சரிங்களா. இங்க மட்டும் நமக்கு கொஞ்சம் மாத்திங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜினரி பார்ட்டு அடுத்த ரியல் பார்ட் கொடுக்குறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, ரியல் பார்ட் போட்டு அடுத்து இமேஜினரி போட்டுங்க. அப்போ நம்ம காஞ்சி எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அதே சம் தான் கிட்டோசை. அடுத்து ஃபோர்த் பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது நீங்க என்ன பண்ணனா, எப்படி நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரூட்டா இருந்தா அது ஒரு காஞ்சிகேட் எப்படி ரூட்டா இருக்குமோ, அதே போல நம்ம இட்ரேஷன் நம்பரும். ஆனா இங்க ரெண்டுமே ரெண்டுமே இங்க இட்ரேஷன் நம்பர் இருக்குது. அதெல்லாம் என்ன நமக்கு ஒரு மொத்தம் 4 ரூட்ஸ் வந்துடும் இங்க. √5 +√5 - √3. அப்ப இதை காஞ்சிகேட் வரும் பிளஸ் மாத்தீங்களா. இப்ப என்ன பண்ண, இதை மட்டும் மாத்தாதீங்க இல்லையா, நம்ம இதுக்கும் மைனஸ் மாத்தலாம் இல்லையா. இதுக்கு மாத்துங்க. அப்போ -√5 - √3. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, -√5 + √3 சரிங்களா. கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, √5 தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் காஞ்சிகேட் எடுங்க, + √3 போட்டுருங்க. அதுக்கப்புறம் பண்ணுங்க, இப்ப √5 மைனஸ் போடுங்க. அடுத்து பண்ணுங்க, இந்த மைனஸ் நமக்கு பிளஸ்ஸா மாற்றுறீங்க, +√3 மாத்துங்க. மொத்தம் 4 பேர் வச்சிரும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 வச்சு நம்ம ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிக்கும். ஃபேக்டர் நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா 0 போடுவோம், ஃபேக்டர் சொல்லும்போது 0 இல்லாம போடுவோம், அதுதான் சரிங்களா. அப்போ இதை வச்சு நம்ம சம் ஆஃப் ரூட்ஸும் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிக்கும். அதே போல இந்த பேரை வச்சு என்ன பண்ணோம், திருப்பி அகைன் அந்த சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிக்கும். இங்க வருங்க சம் ஆஃப் ரூட்ஸ், அதுமாதிரி ப்ராடக்டை பிடிச்சா ஒரு ஃபேக்டர் ஈக்குவல் 0 போடலாம். அதே போல பண்ணோம், அடுத்து அந்த 2 பேரை வச்சு கண்டுபிடிக்கும். 2 தர மல்டிபிள் என்ன இருக்கும், அதுவும் கண்டிப்பா ஒரு ஃபேக்டரா இருக்கும் இல்லையா.
ஆக்சுவலாக நமக்கு அந்த ஈக்குவேஷன் வச்சிரும். ஏன்னா நமக்கு 4 ரூட் மொத்தம். அப்போ நம்ம வரும் பவர் 4 தான் வரணும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன பண்ணுங்க, இந்த 2 ஃபேக்டர் மல்டி பண்ணுங்க, ஈக்குவல் 0 போட்டால் நமக்கு என்ன வரும், ஈக்குவேஷன் கிடைச்சிடும். சரியா? இந்த இந்த ஸ்டெப் கொஞ்சம் பார்த்துங்க. ரூட் பிளஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 3. அடுத்த நம்ம மைனஸ் ரூட் 3 பிளஸ் ரூட் 3 மாத்துங்க. அதே போல நெக்ஸ்ட் நம்ம சைன் பண்ணுங்க, இந்த ரூட் 5க்கு மாத்துங்க, மைனஸ் மாத்துங்க. அடுத்த திரும்பி அகைன் என்ன பண்ணுங்க, இந்த ரூட் 3க்கு மாத்துங்க. அப்போ 4 வந்துடும். 2 பேரை வச்சு 2 ஃபேக்டர் கண்டுபிடிங்க. அது 2த்தையும் மல்டி பண்ணி ஈக்குவல் 0 போட்டால் ஆன்சர் ஆகும். அடுத்து prove that a straight line and parabola cannot intersect more than 2 points சொல்றாங்க. நம்ம இன்டர்செக்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா ஜஸ்ட் சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் அதை சால்வ் பண்ணணும். நமக்கு பேரபோலானா மக்கப் பண்ணி வச்சுங்க, நீங்க ஃபிஃப்த் சாப்டர் பார்ப்பீங்க. இப்போதைக்கு நீங்க மக்கப் பண்ணீங்க. y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. ஸ்ட்ரெயிட் லைன் அது எல்லாமே தெரியும். y ஈக்குவல் டு mx பிளஸ் c. இப்போ இந்த y ஈக்குவல் டு mx பிளஸ் இருக்குல்ல, இந்த y-யோட வேல்யூ என்ன பண்ணணும், இதை எடுத்து நம்ம இதுல சப்ஸ்டிட் பண்ணணும், செகண்ட்ல சப்ஸ்டிட் பண்ணணும் தான். சரிங்களா? அப்போ இது வந்துருமா? அப்போ இது நம்ம ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷனா கொண்டு வாங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயரா எக்ஸ் டேர்ம் வந்துச்சா? இப்போ குவாட்ரிக் ஈக்குவேஷன் சொல்லும் போது எத்தனை சொல்யூஷனா இருக்கும் நமக்கு? 2 சொல்யூஷனா இருக்க முடியும். அப்போ அதுக்கு மேல இருக்க முடியாது இல்லையா? அதான் இப்போ சொல்றோம். அப்போ கண்டிப்பா இந்த பேரபோலாவுக்கு கேனாட் இன்டர்செக்ட் மோர் தென் 2 பாயிண்ட். எனக்கு சொல்யூஷன் 2 தான் கிடைக்குது. அதுக்கு மேல நம்ம இன்டர்செக்ட் பாயிண்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது சொல்லிடுவோம். தான் அதான் சொல்றோம். சின்ஸ் இட் இஸ் ஏ குவாட்ரிக் ஈக்குவேஷன், இட் ஷுட் நாட் ஹேவ் மோர் தென் 2 சொல்யூஷன் இருக்க முடியாது. அப்போ நம்ம பண்ணுது அது அப்படியே கொஸ்டின் ஆன்சர் அதுங்க. ஸ்ட்ரெயிட் லைன் கேன் பேரபோலா கேனாட் இன்டர்செக்ட் அட் மோர் தென் 2 பாயிண்ட். சரிங்களா? இதே மாதிரி சம் நமக்கு எக்ஸாம்ல இருக்கும். அங்க தான் கொடுத்துருப்பாங்க. இதே லைனு சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க. இதே கான்செப்ட் தான். நீங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர்ல அந்த ஒய் ஸ்கொயர்ல என்ன பண்ணுவோம், இந்த ஒய் வேல்யூ நம்ம அந்த எம்எக்ஸ் பிளஸ் சப்ஸ்டிட் பண்ணுவோம் தான். அதுவும் ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் வரும். அப்போ அதுவும் அது மோர் தென் 2 சொல்யூஷன் இருக்க முடியாது. அப்போ கண்டிப்பானது அதுவும் நமக்கு வந்து ஒரு அப்போ லைனும் சர்க்கிளும் அது மோர் தென் 2 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி சம் முடிச்சிடலாம். இப்போ 3.2 எக்ஸ் இருக்குங்களா, அதோட எக்ஸாம் சிம்ஸா பார்த்துங்க. ஃபைண்ட் தி மோனிக் பாலினம். மோனிக் பாலினம் ஒன்றும் இல்லை, அந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் முதல்ல குவாட்ரிக் ஈக்குவேஷன்ல அது கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1 இருக்கும் பாருங்க. இங்க தெரியல, இது கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1. இதான் மோனிக் பாலினம் சொல்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. நீங்க எக்ஸாம் போயிட்டு இது புதுசாக கேட்டாங்க கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க. இது மினிமம் டிகிரி வித் கோஎஃபிஷியன்ட் அது கொடுத்தாச்சு. நம்ம இங்க எக்ஸஸ் சம் பார்த்தோம் இல்லையா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரூட்டா இருந்தா அதோட கான்ஜுகேட்டும் ரூட்டா இருக்கும். அதான் சொல்றேன். இப்போ 2 மைனஸ் 3 ரூட் 3i இந்த ரூட் இருந்தா 2 பிளஸ் ரூட் 3i நமக்கு அந்த ரூட் சொல்லிட்டு சம் ஆஃப் ரூட் சொன்னீங்க, ப்ராடக்ட் ரூட் சொன்னீங்க. இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதுவும் அதுதான். இதை நமக்கு அந்த இரேஷன் இருக்கா. அப்போ இதுன்னா இதோட கான்ஜுகேட் கண்டிப்பாக நமக்கு ரூட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம இதுலையும் சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ரூட்ஸ் வந்துச்சு அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நமக்கு அந்த 3.10 வரையும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் நமக்கு. இப்போ பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் அந்த இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்தாச்சா? இப்போ நமக்கு வந்து இது ரூட்டா, இப்போ ரூட்டுனா நம்ம என்ன பண்றோம், எது ஃபேக்டர் எடுத்தோம், இதோட மைனஸ் எடுத்தோம் இல்லையா? 1 இஸ் ரூட்னா எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஃபேக்டர் இல்லையா, அதான் எடுத்துரும். அப்போ எக்ஸ் மைனஸ் நமக்கு இந்த ஃபேக்டர் எடுத்துரும். அப்போ இதோட கான்ஜுகேட் இருக்குல்ல எக்ஸ் பிளஸ், அப்போ அது ஃபேக்டர் ஆகும். 2 மல்டி பண்ணுங்க, ப்ராடக்ட் அவுட் வச்சுதுங்க. இப்போ அகைன் பாருங்க, நமக்கு இங்க இரேஷன் வருது இல்லையா? அப்போ இதோட கான்ஜுகேட் அகைன் அப்போ நமக்கு இந்த ஒரு ஃபேக்டர் ஆகும் சொல்லிட்டு நம்ம எடுத்துரும். நெக்ஸ்ட் இது 2த்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சி இது ஈக்குவல் 0 போட்டால் நமக்கு ஆன்சர் ஆகும். பார்த்துங்க, இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 2 பை ரூட் 3. இதான் நமக்கு அந்த ரூட்டு. அப்போ நம்ம வச்சு நமக்கு ஃபேக்டர் போயிடணும். நான் நமக்கு சரிங்களா, ஃபேக்டர் போயிடணும். ரூட் 2 பை ரூட் 3 ஒரு ஃபேக்டர். அப்போ இதோட கான்ஜுகேட் இருக்கு இல்லையா? அப்போ எக்ஸ் பிளஸ் ரூட் 2 பை ரூட் 3 இதுவும் நமக்கு ஒரு ஃபேக்டர் இருக்கும். 2 மல்டி பண்ணலாமா நமக்கு? அது ஒரு ஃபேக்டர் வரும் இல்லையா? அது என்ன ஃபேக்டர் வருது நமக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 2 பை ரூட் 3 தான். நெக்ஸ்ட் அப்போ இதோட கான்ஜுகேட் இது நமக்கு இரேஷன் நம்ம தானே. அப்போ இதோட கான்ஜுகேட் இருக்கு இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் அது பிளஸ் ரூட் 2 பை ரூட் 3 அதுவும் நமக்கு ஒரு ஃபேக்டர் இருக்கணும் சொல்லிட்டு இது 2 மல்டி பண்ணுங்க. சரிங்களா? அது ஈக்குவல் 0 போட்டால் உங்களுக்கு பாலினாமியல் கிடைச்சிடும். Next one, show that the equation cannot be satisfy any real value. இது சம் பாருங்க டிஃபரெண்டா இருக்க மாதிரி நமக்கு தோணும். ஒண்ணுமே பாருங்க, எனி ரியல் வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ ரூட் வந்து அது ரியல் இல்லைன்றான். அப்போ நம்ம நேச்சுரல் ரூட்ஸ் பத்தி பேசுங்க தான் இல்லையா? அப்போ நேச்சுரல் ரூட்ஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac போடாம என்னாச்சு, நெகட்டிவ் வந்துச்சு. நெகட்டிவ் என்ன கண்டிப்பா நமக்கு இமேஜினரி என்ன இல்ல, இமேஜினரி சொல்லும்போது நமக்கு ரியல் கிடையாது. அவ்வளோ இல்லை, நோ ரியல் ரூட்ஸ் கூட சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் பார்த்து படிச்சுங்க. இது வித்தியாசம். அது cannot be satisfied by any real value of x னா அது ஒன்றும் இல்லை, ரூட்ஸ் ஆர் அது இமேஜினரி ப்ரூஃப் பண்ண அவ்வளோதான். நெக்ஸ்ட் 3.12 போயிடுங்க.
எக்ஸாம்பிள் 3.12 ஆஸ் ஈக்குவல் ரூட்ஸ் ஃபைன் டிகே இதெல்லாம் 10th பார்த்து நீங்க ஈக்குவல் ரூட் எப்போ இருக்கும் டெல்டா கிட்ட 0 வந்தா தானே அவ்வளவுதான். டெல்டா கிட்ட 0 கண்டு ஈக்குவல் போட்டு என்ன பண்ணுங்க ஈக்குவல் எடுத்து நீங்க சம் போடுங்க கே தானாவே கிடைச்சிடும். இதெல்லாம் நம்ம 10th பார்த்து சம்ஸ் தான் அதெல்லாம். அடுத்து 3.13 எக்ஸாம்பிள் பாருங்க பிக்யூஆர் ரேஷன் ஆர் ரேஷன் சொல்லணும் நமக்கு. இது என்னென்ன நம்ம ஹோல் ஸ்கொயரை கொண்டு வரணும் நீங்க சரிங்களா அது கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ நமக்கு என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டெல்டா வேல்யூ கண்டுபிடிங்க. பிக்யூஆர் ரேஷனல் ரூட்ஸ் ஆஃப் தி ஆர் ரேஷனல் சொல்லிட்டு பண்ணோம். அப்போ என்ன பண்ணா நீங்க டெல்டா வேல்யூ கண்டுபிடிங்க. சம் போடும்போது நான் உங்களுக்கு இது மாதிரி இந்த ஹோல் ஸ்கொயரா வரும். நீங்க பர்ஃபெக்ட் ஸ்கொயரா வரும். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டிப்பா நான் அது ரேஷனல் நம்பர் தான் கண்டிப்பா அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ணும் சரிங்களா. மறக்காம என்ன பண்ணுங்க டெல்டா வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது என்ன பண்ணுங்க ஹோல் ஸ்கொயரை கொண்டு வர ட்ரை பண்ணுங்க நீங்க. ஏன்னா இந்த இடத்துல பீஸ் கேன்சல் பண்ணுமா இந்த 4 காமனா எடுத்தா நான் உங்களுக்கு இந்த ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் வரும். அப்போ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டிப்பா இது ரேஷனா இருக்கும் அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ணும். இந்த சம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.14 இதான் இந்த எக்ஸஸ் நமக்கு சம்பவத்தில் லாஸ்ட் சம் பார்த்தோம் இல்லையா அதே போஸ் அப்போ நான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த சர்க்கிளும் அது லைனும் மோர் தென் 2 பாயிண்ட்ஸ் மேலே இன்டர்செக்ட் ஆக சொல்லணும். என்ன பண்ணுங்க நீங்க லைன் ஈக்குவேஷன் ஒய் கூட எக்ஸ்பிரஸ் சர்க்கிள் என்ன பண்ணுங்க இந்த ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுங்க ஒரு குவாட்ரேட் ஈக்குவேஷன் வரும். குவாட்ரேட் ஈக்குவேஷன் நமக்கு டூல் சொல்யூஷன் தான் இருக்கும் அது மேலே இருக்க முடியாது. அப்போ இன்டர்செக்ட் பாயிண்ட் 2 தான் இருக்கும் அது மேலே போக முடியாது அவ்வளோதான்.